வணக்கம். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்து போங்க. இன்னும் 4 பாடல் இருக்கு. கொஞ்சம் எல்லா பேரும் அமருங்க. நன்றி ஆசிரியரே, அழைத்தமைக்கு நன்றி. ஒவ்வொரு கமிஷன் விழாவிலும் என்னை வந்து கூப்பிட்றத கடைசியில் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா நன்றி உரை சொன்னீங்கன்னா கடைசியில் தான் இருக்குதுன்ற மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பாடல் முன்னாடி வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவே எல்லாரும் பேர வேண்டாம், கொஞ்சம் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பொங்கல் விழாவில் என்னை நன்றி சொல்ல அழைச்சது இன்னும் நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா பொங்கல் விழாவே நன்றி சொல்ற விழாவான உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழவுக்கு நம்ம இங்கே யாரும் இருக்காங்க என்னன்னு தெரியல. நம்ம எல்லா பேரும் ஐடி தொழிலில் ஈடுபட்டிருக்கோம். ஒவ்வொரு டாக்டராக இருக்கோம், எல்லா பேரும் இருக்கோம். ஸோ தொழிலில் ஈடுபட்டிருக்கோம். நம்ம எல்லா பேருக்கும் வந்தனை செய்வோம். உங்களில் யாராவது தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்களா? உழவு தொழிலில் இன்டைரக்டாவோ இல்லை டைரக்டாவோ யாராவது ஈடுபட்டிருக்கீங்களா? கொஞ்சம் எந்திரிச்சு நிற்க முடியுமா? அவங்களுக்காக உங்கள் அனைவரும் சார்பாக நன்றி. ஒரு அப்ளாஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எந்திரிக்க. ஸோ உழவு தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா உழவுக்கும் தொழிலுக்கும்ன்றத 2வது சொல்றாங்க, உழவு தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உழவு தொழிலில் இன்டைரக்டாகவும் உதவி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கிராமப்புறங்களில் ஒரு வழக்கு உண்டு. அதாவது கெட்டதை சொல்லி காமிச்சிட்டா அவங்களுக்கு ஈஸியாக வந்து நல்லது புரிஞ்சிடும். உதாரணமாக குத்தி கெட்டது பல்லு அப்படின்பாங்க, குத்தாம கெட்டது காது, ஊதி கெட்டது வயிறு, ஊத்தாம கெட்டது கண்ணு, பார்த்து கெட்டது பிள்ளை, பார்க்காம கெட்டது பயிறு. இதுக்கு என்ன மீனிங்ன்றது சொல்றேன். குத்தி கெட்டது பல்லு, பல்ல குத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பல்ல குத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குத்தாம கெட்டது காது, காது குத்தணும்னு சொல்லுவாங்க. குத்தாம விட்டுட்டா அது அக்குப்பஞ்சர் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊதி கெட்டது வயிறு. சின்ன பிள்ளைகளுக்குலாம் வயிறு ஊதிடுச்சுன்னா அது ஏதோ ஒரு நோய், உடனே எடுத்துட்டு போவாங்க டாக்டர்கிட்ட. ஊத்தாம கெட்டது கண்ணு, கண்ணுக்கு வந்து ஆயில் ஊடுவாங்க. பார்த்து கெட்டது பிள்ளை, பார்த்து கெட்டதுன்னா பொத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில பிள்ளைகளை. அவங்க பார்க்கக்கூடாது, அவங்களை ஃப்ரீயா விடணும்னு சொல்லுவாங்க. கடைசியா சொல்றது பார்க்காம கெட்டது பயிறு, பயிரை பார்த்து வளர்க்கணும். இப்போ உழவு தொழிலையும் அதே தான் பண்றாங்க. ஸோ உங்களில் யாராவது இன்டைரக்டா உழவு தொழிலில் ஈடுபட்டால் அவங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே நடந்த பொங்கல் விழாவில் எத்தனையோ ஆர்கனைசேஷன் கமிட்டி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஆர்கனைசிங் கமிட்டியில் ஈடுபட்ட நாராயணன், கிறிஸ் அவங்களுக்கு நன்றி. டிக்கெட்டிங் கமிட்டியில் ஈடுபட்ட வெங்கி, ஆனந்த், ஃபுட் கமிட்டியில் சிவானந்தம், சோமு, கல்ச்சரல் கமிட்டியில் ஈடுபட்ட தமிழ், சுந்தர், சுரேஷ், செய்தி கமிட்டியில் ஈடுபட்ட சிவகுமார், ஆதி, செந்தில், ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து உதவிய சுலைக்கா.com, கபாப்கோ, அப்புறம் காஸ்கோக்கோ உங்களுக்கு முதற்கணி நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆதரவு என்றென்றும் எங்களுக்கு நீடித்து இருக்க வேண்டும் என்று நன்றியுடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.